டாடி இன்னும் 10 மாசம்தான் இந்த வீட்ல ஒரு சிங்கக்குட்டியோ மகாராணியோ வந்து பறக்க போகுது. டாடி ஆம்பளை புள்ளியா பிறந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த சூர்யாவை தாண்டி துள்ளி துள்ளி குதிப்பான். அதுவே ஒரு பொண்ணா வந்து பிறந்தான்னு வச்சுக்கோங்க, டாடி இந்த வீட்டோட ஒரிஜினல் ராணி அந்த குழந்தையா தான் இருக்கும். இவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா இல்லையான்னு தெரியலையே. அக்கா ஏய் நந்தினி, ஏய் என்ன நீ? அம்மா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சிட்டு இருக்க? இல்லம்மா, வீட்டுக்கு மாப் போடணும், அதான் முதல்ல கூட்டிடலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பாரு சுரேகா, இவ மாப் போட போறாளாம். அதானே, உனதான் கூட்டவே வேணான்னு சொல்லிட்டாங்களே, இதுல நீ மாப் வேற போட போறியா? நான் எதுவும் தப்பு செஞ்சுட்டேனாம்மா? அப்படி எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, நான் சரி பண்ணிக்கிறேன். ஏய் அப்படிலாம் எதுவும் இல்ல நந்தினி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ உடம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு வேலை செய்யவே கூடாது. எனக்கு புரியலையேம்மா, இவ்ளோ நாளா நான் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இவ்ளோ நாள் வேற, ஆனா இப்ப வேறயே. அம்மா இங்க பார், நீ ஒன்னும் பழைய நந்தினி இல்ல, இப்ப நீ புது ஆளா மாறிட்டியே. எதுவுமே மாறலம்மா, நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி உள்ளுக்குள்ள தோணுதும்மா. எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்கம்மா. நீ பண்ற எல்லாமே தப்பு தாண்டி. நந்தினி, நீயே கஷ்டப்பட்டு சூர்யாவை சம்மதிக்க வச்சு ரெசார்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் ஜாலியா இருந்துட்டு வந்திருக்க. போன இடத்துல 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அது கரெக்டா ஒரு குறையும் இல்லாம இப்போ ஒரு கருவா உருவாகி அது குழந்தைய தங்கணும்ல. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. இங்க பார், முதல்ல இப்படி படபடப்பெல்லாம் எதுவும் ஆகாத. இந்த மாதிரி நேரத்துல மனசை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கணும். உடம்ப கஷ்டப்படுத்துற எந்த வேலையுமே நீ செய்யக்கூடாது. முக்கியமா இந்த மாப் போடுறது, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் நீ தயவு செஞ்சு செய்யவே கூடாது. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. ஹே, நீ என்னதான் சொன்னாலும் நாங்க அதை நம்ப மாட்டோம். அக்கா சொல்றத மட்டும் நீ முதல்ல கேளு. அம்மா, நீங்களாச்சும் நம்புங்கம்மா, உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏய் இங்க பாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறதுல முதல்ல நிறுத்து. மனசுல பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே இருக்கணும். இங்க பாரு, இந்த குழந்தை நல்லபடியா தங்கணும்ல, அதை ஆரோக்கியமா பெத்தெடுக்கணும் நம்ம மனசார நினைக்கணும். இங்க பாரு, அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? சுரேகா, ஃபர்ஸ்ட் அந்த ரேணுகாவையும் கல்யாணத்தையும் கூப்பிட. சரிக்கா. ரேணுகா, அம்மா கல்யாணம் வந்துட்டேன். இங்க வாங்க. என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாரு. என்னக்கா? அம்மா எங்க அம்மா சொல்லுங்க. நீங்க பாருங்க, நான் சொல்றத 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல நந்தினி எந்த வேலையுமே செய்யக்கூடாது. பாத்திரம் கழுவுறதுல இருந்து வீடு பெருக்கி மாப் போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க 2 பேரும் மட்டும் தான் செய்யணும். புரியுதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா. ஆனா நந்தினி அக்காக்கு என்னம்மா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏய், அவ உண்டாயிருக்காடி, அதுக்காக தான் சொல்றேன். அப்படியா? ஆமா. என்ன ரொம்ப வாய பழக்காத, போ போய் வேலைய பாரு. போ போ. அக்கா நந்தினி, குடுமா தொடப்பத்தை. நீ வா, இங்க வா, இங்க வா, இங்க பாரு, இங்க வா, நல்லா கேட்டுக்கோ. நான் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? குழந்தை ரொம்ப முக்கியம், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரியா? நீ போய் ரெஸ்ட் எடு. போ போ போ. கரெக்ட் தான். நல்லா இருக்கு. கல்யாணம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உனக்கும் சேர்த்து தான் சொன்னேன். புரியுதா? பார்த்து நடந்துக்கோ. நீ வா. என்ன பாருவ போ. அக்கா 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 அக்கா. என்ன என்னக்கா திடீர்னு அவ மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? ஏய், நிஜமாவே கன்சீவ் ஆயிருக்காளா? ஐயோ, அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. வாய் மூடிட்டு வா.